பாரம்பரிய நெல் வகையில செய்த எல்லா வகையான அவளும் வந்து நமக்கு இருக்கு பாருங்க. நான் இப்போ ஒரு பேரா சொல்றேன். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, பூங்கார், கருப்பு கவுனி அவுல். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அவுல்ல ஒரு மருத்துவ குணம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து above 45 14 வச்சிடுங்க. அதாவது பெண்களின் மாதவிடாய் நிற்க போகிற அந்த மெனோபாஸ் காலகட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ல என்ன பண்ணும்னா உடம்பும் கர்ப்பப்பையும் ரொம்ப படுத்தி எடுக்கும் பெண்களை. ஓவர் ப்ளீடிங், அது மாதிரி வந்து முறையற்ற மாதவிடாய் காலம், 15 நாளைக்கு இருக்கிறது, தொடர்ந்து 20 நாளைக்கு போக்கா போறது, இதெல்லாம் வந்து பெண்களை மிகுந்த சங்கடத்துக்கு உள்ளாக்குகிற ஒரு விஷயம். நிக்க போறது நின்று தொலைச்சிருச்சுன்னா பரவாயில்ல, ஆனா வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தி தான் நிற்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? ஓவர் ஃப்ளோயிங் இருக்கு அப்படின்னாலே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சிகப்பரிசி அவுல் வந்து இதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ வந்து இதுல வந்து கருப்பு கவுனி அவளை வந்து காலையில வந்து கைப்பிடி அவளை அள்ளி வாயில அப்படியே அள்ளி போட்டுக்கணும். பல்லு தேய்ச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு அவளை அள்ளி அடக்கிக்கணும். இந்த உமிழ் நீர்ல ஊற வச்சு மென்னு 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 உள்ள தள்ளணும். காலையில் 3 கைப்பிடி கருப்பு கவுனி அவளை வந்து சாப்பிடணும். அதே மாதிரி ஈவினிங் 3 கைப்பிடி. இன்னும் வந்து அதற்கான வைத்திய முறைகள் இருக்கு. கருப்பு கவுனி அவள் வந்து அந்த மாதவிடாயை, சீரற்ற மாதவிடாயை ஒழுங்குபடுத்தி அப்படியே அந்த மாதவிடாய் ஸ்லோவா நின்றுடுங்க. மெனோபாஸ் ஸ்டேஜை வந்து ஈஸியா தாண்டிடலாம் பெண்கள்.